நான் லவ் பண்ண பொண்ணுக்காக கொஞ்சம் கொஞ்சமா இந்த இப்ப நீங்க இப்ப பண்றீங்கல்ல அந்த மாதிரி நான் ஆட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கார்பரேட் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இந்த போர்ட்டல் டைரக்டருக்கான அவனோட ஆட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவன் ஃபேமிலிக்காக அப்படி போயிடுவான். நான் லவ்ப்புக்காக கிளம்பி லவ் பண்ண பொண்ணுக்காக ஃபாரின்லாம் போயிட்டு நிறைய நான் சொல்றது 2014-15 அந்த டைம்ல லவ்க்காக ஃபாரின்லாம் போய் கௌதம் மேனன் மாதிரி 17 கண்ட்ரி 18 கண்ட்ரி அவங்களோட இது பண்ணிருக்கேன். இப்போ நம்ம we are not together, we are like we are broken up, but எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நல்ல மெமரிஸ் 18. ஆமா, ஆஸ்திரேலியா, யூரோப்ல ஒரு 10 கிட்ட, அதுக்கப்புறமா இங்க இது போகும்போது என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். நான் ஒரு ஆட் பண்ணுவேன், ஆட் பண்ற காசு எடுத்துட்டு உடனே கார்பரேட் வீடியோ பண்ணுவேன். இவ்வளவுதான். இவெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவான், ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க, லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 3 months கழிச்சு பீட் பண்ணுவேன். நிஜமாலே அப்படி சொல்லி இப்ப சொல்லும் போது என்ன இப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் நிஜமாலே நான் அப்படி சொல்லியிருக்கேன். நான் ஸோ அந்த நம்ம லைஃப்ல நல்ல மெமரிஸ் 4-5 இருக்கும். அதோட என்னோட ரொம்ப நல்ல மெமரி வந்துட்டு இந்த டிராவல் இது அது இட் இஸ் ஆப்வியஸ். அவ்வளோ நீ ரொமான்ஸ்ல வந்து எனக்கு அட் எண்ட் ஆஃப் த டே ரொமான்ஸோட பீக் பாயிண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே யூ டோன்ட் ஈவன் கிஸ் த கேர்ள் அப்படின்னா என்ன இருக்கு, கரெக்ட் இல்ல? ஸோ அதுதானே தவிர அது அந்த அதோடைய ஒரு அதோடைய அந்த குட் மெமரிஸ் இருக்குல்ல, அதை ரீக்ரியேட் பண்றத வந்து நம்ம ஆசைக்கு படம் எடுக்கணும்னா ப்ரொடியூசர் வந்து கேட்க மாட்டாங்களா? பட் இந்த கதையில அதை இன்கார்பரேட் பண்ணிருக்கேன். இந்த கதையில அது அமைஞ்சிருக்கு. நான் டு பி ஹானஸ்ட், நான் பிரதீப்பை வச்சு நான் என் லைஃப்ல பண்ண தப்புகளை வந்து நானே எனக்கு மன்னிப்பு கேட்டுக்கிருக்கேன். பிரதீப்பை வச்சு நான் வாழ்ந்த வாழ்க்கை லைட்டா லைக் யூ நோ ஐ விவ்ட் இட் இன்டு தி ஃபிலிம் இன் a way where audience enjoy பண்றாங்க.